சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். முழு தகவல்கள் என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவராக பணியாற்றக்கூடியவர் பாலாஜி. இவர் கடந்த 13ஆம் தேதி தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய அறைக்கு புகுந்த விக்னேஷ் என்ற வாலிபர் கத்தியால் அவரை குத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதில் நிலைகுலைந்து போன அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 7 பிரிவுகளின் கீழ் விக்னேஷுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த சிறையில் அடைக்கப்பட்ட விக்னேஷ் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் இந்த மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதியான மருத்துவமனையில் ஆயுதம் எடுத்து வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பின் ஆட்சேபத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விக்னேஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.